அசத்தலான ருசியில் ஜவ்வரிசி அல்வா, காரசாரமான மரவள்ளி கிழங்கு பருப்பு வடையும். ஜவ்வரிசி அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 1 கப், சர்க்கரை 4 கப், சோளமாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஆரஞ்சு கலர் பவுடர் 2 சிட்டிகை, ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன், நெய் 5 டேபிள் ஸ்பூன், துருவிய பாதாம் முந்திரி 2 கைப்பிடி அளவு. செய்முறை: ஜவ்வரிசியை 9 மணி நேரம் ஊற வைக்கவும். மைதா மாவையும் சோள மாவையும் தனித்தனியாக கட்டி இல்லாமல் கரைத்து வைக்க வேண்டும். பின்னர் சர்க்கரையை சிறிது நீர் விட்டு கரைத்து அடுப்பில் வைக்கவும். இவை கொதிக்கும் பொழுது எலுமிச்சை சாறு சேர்த்து தீயை அணைக்கவும். ஊறிய ஜவ்வரிசியை, கலர் பவுடர் கரைத்து வைத்துள்ள மாவுகளையும் சேர்த்து வாய்க்கன்ற அடி கனமான பாத்திரத்தில் போட்டு மிதமான தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும். பின்னர் சர்க்கரை நீர் சேர்த்து கிளறி பிறகு நெய்யையும் சேர்த்து பாதாம் முந்திரி ஏலக்காய் சேர்த்து கிளற வேண்டும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததும் இறக்கி நெய் தடவி தட்டில் கொட்டவும். ஆறியதும் துண்டுகளை போட்டு பரிமாறவும். வித்தியாசமான ருசியில் அசத்தலான ஜவ்வரிசி அல்வா இது. சீக்கிரமாகவும் செய்ய வேண்டும் என்றால் ஜவ்வரிசியை மிக்சியில் பிடித்து நன்றாக ஊற வைத்து செய்து விடலாம். ஊறுவதற்கு அதிக நேரம் ஆகாது. இதனால் சீக்கிரம் செய்துவிட முடியும். மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை. தேவையான பொருட்கள்: துருவிய மரவள்ளி கிழங்கு 1 கப், ஊற வைத்த கடலைப்பருப்பு 1 கப், வரமிளகாய் 6, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக அரிந்த வெங்காயம் அரை கப், எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப, மல்லித்தழை கருவேப்பிலை பொடியாக அரிந்தது 1 கைப்பிடி அளவு. மரவள்ளி கிழங்கு பருப்பு வடை செய்முறை: பருப்புடன் மிளகாய் சோம்பு சேர்த்து அரைத்து கொண்டு துருவிய மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்தெடுக்கவும். பின்னர் அதனுடன் வெங்காயம் தனியா கருவேப்பிலை உப்பும் சேர்த்து நன்றாக பிசைந்து வடைகளாக தட்டி கொதிக்கும் எண்ணெயில் பொரித்து எடுக்கவும். டீயுடன் சேர்த்து சாப்பிட ருசியாக இருக்கும்.